ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த ஸ்வீட் ரெசிபி பிஃபோராகவே ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது எங்கள் ஊர் ஃபேமஸ்ங்க. எங்கள் ஊர் பேர் கூத்தாநல்லூர். கூத்தாநல்லூர் பேர் முக்கால்வாசி பேர் கேட்டோன்னே நினைப்பு வருது தம்ரூட் தான். சென்னை ட்ரிப்ளிகேனில் தம்கா ஹல்வான்னு ஒன்று கிடைக்கும். ஆனால் அதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லைமியாக இருக்கும். ஆனால் எங்கள் ஊர் தம்ரூட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்லைமியாக இருக்காது. கேக் கிட்டத்தட்ட டெக்ஸ்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி இருக்கும். இதை செய்கிறதுக்கு ரவை, முட்டை, சீனி, கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் கீ இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். அதோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோலையும் அதே மெஷர்மெண்ட் தான் காமிச்சிருக்கேன். அண்ட் மெயினான திங் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. கையால் மட்டும்தான் இதை கலந்து எடுக்கணும். சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கள் மூமாலாம் செய்கிறப்போ இது ஒரு பெரிய சட்டியில் அகலமான சட்டியில் போட்டு கையால் கலந்துட்டே இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மில்க் மைட் டப்பா தான். அதை கையை விட்டு அது கிழிச்சிரும் தெரிஞ்சாலுமே ரத்தம்லாம் பார்த்துருக்கேன். அதனால இருந்தாலும் அதுக்குள்ளே கை விட்டு அதை அப்படியே வலிச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கலவையை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம பச்சையாக சாப்பிடும்போது முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக வராது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் மைட் தான் அங்கே ஹைலைட்டடாக எடுத்து காமிக்குமே. ஃபஸ்ட்டு 4 முட்டை சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கையால் அந்த சீனியை போட்டு சீனி கரையிற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு அடிச்சு அந்த முட்டை அந்த சீனி ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா வச்சுருந்த கீ, மில்க் மைடு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அட் லாஸ்ட்டாக ரவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரவையை சேர்த்ததுக்கப்புறம் சும்மாவே அதை நீங்கள் சாப்பிட்லாங்க. நான் நிறைய டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறமா இதோட கிரெடிட் ஒருத்தவங்களுக்கு சொல்லியே ஆகணும். என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆனப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டில் தான் நான் இந்த தம்ரோட் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் ஊர் மௌலானா தம்ரோட் தாங்க. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் ஸ்ட்ரீட்டோட எண்டில் தான் மௌலானா பேக்கரி இருக்கும். அந்த சைடு ஒரு பள்ளிக்கொள்ள மயத்தாங்குள்ள இருக்கும். அந்த சைடு போக பயமாக இருந்தாலும் இந்த மௌலானா பேக்கரின்னு ஒரு ஸ்மெல்லுக்காகவே அந்த கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணி அப்படி பொறுமையாக நடந்து போகலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்போ எஸ்எஸ் கவிதான்னு எல்லா இடத்துலையுமே வந்து தம்ரோட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதையெல்லாம் தாண்டின ஒரு டேஸ்ட் வந்து நான் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் சாப்பிட்டு பார்த்தேன். அப்போ அவகிட்ட வந்து மெஷர்மெண்ட் கேட்டு தான் இதெல்லாம் பண்ணேன். அவங்க தான் சொன்னாங்க கடைசியாக பேரிச்சம்பழம் மைலோ போட சொன்னாங்க. பேரிச்சம்பழத்தை வந்து பாலில் அடிச்சு. பட் என்கிட்ட மைலோ அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. ஸோ பேரிச்சம்பழம் மட்டும் சேர்த்து செஞ்சு பார்த்தேன். சூப்பராக வந்தது. மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆக்சுவலி 200 டிகிரி செல்சியஸில் வந்து நான் 15 மினிட்ஸ் வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு எகெயின் 200 டிகிரியில் ½ அன் ஹவர் கரெக்டாக 30 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்தேன். ஃபுல்லாக ஓவன் எல்லாம் கிறிஸ்பி ஆகி உள்ளே கம்ப்ளீட்டாக வந்து பாயில் ஆகி வந்துருந்துச்சு. நான் அந்த சட்டியில் லாஸ்ட்டில் இருந்த எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்டேன். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்யும் போது தம்ரோட் சாப்பிட்டு பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி சட்டியை வலிச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் பக்கமே வீடு ஃபுல்லாக அந்த சின்ன பிள்ளையில மௌலானா பேக்கரியில் என்ன ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கமன்னு மணக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அந்த தம்ரோட் சாப்பிட்றப்ப அந்த பேப்பர் அந்த பட்டர் பேப்பரில் ஒட்டியிருக்கிற அந்த கிறிஸ்பி பார்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஒரு தீஞ்ச மாதிரியும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே அப்ரப்டாக வந்திருந்தது. நான் இந்த தடவை பண்ணியிருந்த தம்ரோடு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஐயோ ஊர்லேருந்து யாராச்சும் வரப்போ தான் நாங்கள் கொடுத்து விட முடியும். அந்த மாதிரியான கதையெல்லாம் இனிமேல் தேவையே படாது. நினைக்கிறப்ப கம்மியான இப்போ நான் எந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கணும் அதுலேருந்து அப்படியே நீங்கள் படிக்க பாதி ஆக்கிக்கிட்டு 1/4 கிலோக்கு கூட வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ½ அன் ஹவர் விடுவாங்க. அது ஓடிஜியை பொறுத்து நான் நினைக்கிறேன். என்னோடய ஓடிஜியில் இது கரெக்டாக 30 மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆகிடுச்சு. அண்ட் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. கிரெடிட்ஸ் கோஸ் டு நசுரா.